வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். வேப்பூர் அருகே வெறிநாய் கடித்து 7 சிறுவர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் மௌன அஞ்சலி ஊர்வலம். இனி விரிவான செய்திகள். கடலூர் மாவட்டம் பெண்ணடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் மாணவர், காவலர் படை மாணவர்களின் அணிவகுப்பு, பள்ளி வளர்ச்சி குழு தலைவர் தியாகராஜன், முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவரும் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவருமான ஞானமூர்த்தி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன், பெண்ணாடம் லைன்ஸ் வட்டத்தலைவர் செல்வன், லைன்ஸ் சங்க தலைவர் சக்திவேல், பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் செம்பியன், பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் சுந்தரபாண்டியன், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சுதா, நகர 9வது வார்டு உறுப்பினர் அஷ்டலட்சுமி முத்துகிருஷ்ணன், வர்த்தக சங்க தலைவர் மோகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதில் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளர் செல்வராஜ், லைன்ஸ் இயக்குனர் சதீஷ், லைன்ஸ் மாவட்ட தலைவர் ஆனந்தன், முன்னாள் பொருளாளர் ராமலிங்கம், ஊராட்சி மன்ற தலைவர் லைன்ஸ் செயலர் பாலமுருகன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மாணவர்கள் ஊர்வலம் தெற்கு வீதியில் தொடங்கி கடைத்தெரு வழியாக பேருந்து நிலையத்தை கடந்து பள்ளியை வந்தடைந்தது. பள்ளியின் வளர்ச்சி குழு தலைவர் தேசிய கொடி ஏற்றி வைக்க நிகழ்ச்சி மிக சிறப்பாக தொடங்கியது. நிகழ்வில் கடந்த வருடம் பள்ளியின் முதல் மதிப்பெண் பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2000 ரூபாய் லைன்ஸ் இயக்குனர் சதீஷும், 10ஆம் வகுப்பில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் 2000 மற்றும் 1000 என பெண்ணாடம் பேரூராட்சி துணைத் தலைவர் குமரவேலுவும், வர்த்தக சங்கத்தின் சார்பாக மாணவர்களுக்கு சீருடைகளும், தமிழில் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவனுக்கு 1000 ரூபாய், பெற்றோர் ஆசிரியர் கழக கல்வியாளர் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் தங்க வீரப்பனும், 10ஆம் வகுப்பு வரலாற்று பாடத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவனுக்கு 1000 ரூபாய் இப்பள்ளியின் முன்னாள் வரலாற்று ஆசிரியரும் பள்ளி மேலாண்மை குழுவின் சிறப்பு ஆலோசகருமான கண்ணன் ஆகியோர் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு 14 தலைப்பின் கீழ் முதல் 2 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு புத்தகங்கள், தலைமை ஆசிரியர் சார்பாக பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும், மாணவர்கள் பங்கு பெற்ற போட்டியாளர்களில் சிறந்து விளங்கியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் தலைமையேற்று நடத்த, பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் ராஜலட்சுமி முன்னிலை வகிக்க, பள்ளியின் மூத்த முதுகலை ஆசிரியர் மதியழகன் வரவேற்புரை நிகழ்த்த, போட்டிகள் ஒருங்கிணைப்பாளராக பள்ளியின் மூத்த தமிழாசிரியர் பாலசுப்பிரமணியன், உதவி தலைமை ஆசிரியர் ஜெகநாதன், தமிழாசிரியர் ராஜா ஆகியோர் செய்திருந்தனர். நன்றியுரை பட்டதாரி தமிழாசிரியர் கருப்பசாமி வழங்கினார். நிகழ்ச்சியை பள்ளியின் விலங்கியல் ஆசிரியர் கமலநாதன் தொகுத்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாணவர், காவலர் படை மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து இடைநிலை ஆசிரியர் மணிக்கண்ணன், உடற்கல்வி ஆசிரியர் தனவேல் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்களும், சத்துணவு பொறுப்பாளரும், பெற்றோர்களும், மாணவர்களும் கலந்து கொண்டனர். கடமலைகுண்டு கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமையான கோவிலுக்கு செல்லும் பாதையை வேலி போட்டு அடைக்கப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலுக்கு செல்லும் பாதையை வேலி போட்டு அடைக்கப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் இருக்கிறதே தான் அத்தை படிப்புன்னு நினைக்கக்கூடாது.
விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பு நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை மாவட்ட செயலாளர் கதிர்காமன் தலைமையில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மா, பலா, வேம்பு, தேக்கு, புலி என பல்வேறு மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. முன்னதாக மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கையை காப்போம், இளைய சமூகத்தை காப்போம், பிராணவாயுவை பெருக்குவோம், உலக வெப்பமாயவை தடுப்போம் என உறுதிமொழி எடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய போராளி கடல் தீபனுக்கு 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியும், வயநாடு பேரிடரில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் கதிர்காமன் தலைமையில் ஊமத்துறை, முருகேசன், ஜெகநாதன், பிரபாகரன், சரவணன், சூர்யா, பெரியசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த மரக்கன்றுகள் வழங்கும் விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை வாங்கி சென்றனர். நாம் தமிழர் அரசியல் என்பது இனமானம் இனமானம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருப்பு பட்டை அணிந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் மௌன அஞ்சலி ஊர்வலம் சென்றனர். கொல்கத்தா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பெண் மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் எதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மருத்துவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மௌன அஞ்சலி ஊர்வலம் மேற்கொண்டனர். மருத்துவமனை வளாகத்தில் ஊர்வலமாக வந்து நுழைவு பகுதியில் அமைதியாக நின்றனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்கள் மருத்துவமனைகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தேசிய மருத்துவர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றவும் வலியுறுத்தி கைகளில் பதாகைகளை ஏந்தி கோரிக்கைகளை முன்வைத்தனர். திண்டிவனம் அடுத்த கீழ் சிவரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார். திண்டிவனம் அடுத்த கீழ் சிவரியில் சுதந்திர தின சிறப்பு கிராம சபா கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் காசிநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கலந்து கொண்டார். அப்பொழுது கீழ் சிவரியின் அருகில் உள்ள பிரம்ம தேசத்தில் உள்ள மது கடைகளால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதால் அந்த மதுக்கடையை மூட வலியுறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கும் பொழுது தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பட்டியலின ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் தலித் ஒருவரை முதலமைச்சராக்குவோம் என்று கூறிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இது வெறும் பேச்சு அல்ல என்றும் எங்கள் கட்சிக்கு முதலாக மத்திய அமைச்சர் வாய்ப்பு கிடைத்தவுடன் தலித் ஏழுமலைக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்தோம் என்று கூறினார். மேலும் அவர் பேசும்போது காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சா பாக்கெட்டுகள், கள்ளச்சாராயம் ஆகியவை விற்கப்படுவதில்லை என்றும் காவல்துறையினரின் உடைந்தையோடுதான் போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றது என்று கூறினார். மேலும் அவர் தயவு செய்து தமிழக முதல்வர் இதனை கவனத்தில் கொண்டு போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த ஆட்சியில்தான் போதைப் பொருட்களின் பழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் கூறிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த பணியை தாங்கள் செய்யவில்லை என்றால் உங்களது பெயர் கருப்பு எழுத்தில் பொறிக்கப்படும் என்றும் எனவே போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். கட்டுப்படுத்துங்கள் என்று முதல் சந்திப்பிலே நான் சொன்ன வார்த்தைகள் தான். 3 ஆண்டுகள் கடந்தும் ஒரு சின்ன நடவடிக்கை என்றால் ஏதோ அப்பப்போ நாங்கள் கஞ்சா 2.0, 3.0, 4.0ன்னு ஏதோ ஒரு 5000 பேரை கைது பண்ணுவாங்க. அவங்க 15 நாளில் வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு போதை பொட்டலம், கஞ்சா பொட்டலம் விற்க முடியாது, கள்ளச்சாராயம் பொட்டலம் விற்க முடியாது, எதுவும் விற்க முடியாது. ஆனால் காவல்துறை முழுமையாக காவல்துறை உடந்தையோடு தான் இந்த கஞ்சா, இந்த கள்ளச்சாராயம் எல்லாமே தமிழ்நாட்டில் அதிக அளவில் விற்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது.
மீண்டும் சொல்கின்றேன் முதலமைச்சரிடம், தயவு செய்து இந்த தலைமுறைகளை திண்டிவனத்தில் சமூக நல உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல சங்கம் சார்பில் மாநிலங்களவை கூட்டத்தொடரில் திண்டிவனம் ரயில் நிறுத்தம் சம்பந்தமாக பேசிய CV சண்முகம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் மின்சார ரயில், விரைவு ரயில், கொரோனா காலகட்டத்தில் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் பல்வேறு ரயில்கள் நிறுத்துவது ரத்து செய்யப்பட்டது. இதனால் தினம்தோறும் சென்னைக்கு செல்லும் மாணவர்கள், வியாபாரிகள், வேலைக்கு செல்லும் நபர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். திண்டிவனம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை மாநிலங்களவையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திண்டிவனம் மக்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் அவர்களுக்கு சமூக நல உரிமைகள் பாதுகாப்பு நலசங்க சார்பில் மாநில தலைவர் சுப்பிரமணியன் நன்றியை தெரிவித்து கூறினர். முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற மேல உறுப்பினருமான மரியாதைக்குரிய மாண்புமிகு CV சண்முகம் அவர்கள் நுகர்வோருடைய சில பிரச்சனைகளையும் பொதுமக்கள் பிரச்சனைகளையும் ரயில்வே துறைக்கு கோரிக்கையாக வைத்து பேசினார்கள். அதாவது கொரோனா பீரியடில் நீலகிரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அவர்கள் தேசிய கொடி ஏற்றி தேசிய கீதம் பாடி மூவர்ண கொடிக்கு மரியாதை செய்தார். மேலும் காவல்துறையினரின் அணிவகுப்பையும் ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் 78வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நமது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 78வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சி பிரசாந்த் தேசிய கொடியை ஏற்றி கொடிக்கு வீரவணக்கம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உடன் இருந்தார். மேலும் உளுந்தூர்பேட்டை பெஸ்கி மேல்நிலைப்பள்ளி பயில்கின்ற மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேசப்பற்று உணர்த்தும் வகையில் கலை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் செய்து காண்பித்தனர். இதனை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை அலுவலக அதிகாரிகள் கண்டு ரசித்தனர். பிறகு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசு மற்றும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பித்தார். இதில் அரசு அதிகாரிகளும் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள பழையப்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ காத்தவராயன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக சுந்தர முருகன் குருக்கள் குழுவினர் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கப்பட்ட நிகழ்வானது 2ஆம் காலையாக பூஜை நடைபெற்று மகா பூரணகதி அடைந்தது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் அம்மனின் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் உட்பட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த நொலம்பூர் கிராமத்தில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் மாபெரும் கலச விளக்கு மற்றும் வேள்வி பூஜை நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த நொளம்பூர் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிராம மக்கள் நலம் பெற வேண்டி கிராம நல மாபெரும் கலச விளக்கு மற்றும் வேள்வி பூஜை மாவட்ட தலைவர் செஞ்சிமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொருளாளர் மாணிக்கவாசன், மத்திய வேள்வி குழு நிர்வாகி திரிபுர சுந்தரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் மாவட்ட துணைத் தலைவர்கள் சுகுமார், பாலசுப்ரமணியன், பழனி, வேள்வி ஆறுமுகம், இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், விழுப்புரம் சீதாராமன், சுந்தரமூர்த்தி, சீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க விழுப்புர கிழக்கு பகுதி நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மரக்காணம் பேரூராட்சி அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மரக்காணம் பேரூராட்சி அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பேரூராட்சி தலைவர் வேதநாயகி ஆளவந்தான் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இதில் துணைத் தலைவர் பலராமன் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர் ஜேம்ஸ் ஸ்ரீ சாமி மற்றும் பேரூராட்சிக்குட்பட்ட கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். பேரூராட்சி ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கொள்ளியங்குணம் ஊராட்சியில் வருமுன் காப்போம் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியத்திற்குட்பட்ட கொள்ளியங்குணம் ஊராட்சியில் வருமுன் காப்போம் திட்ட சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதிலட்சுமி வர்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் வட்டார மருத்துவர் தேன்மொழி, மருத்துவர்கள் பாரதிதாசன், ஸ்ரீ பாலாஜி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா ராமஜெயம், ஒன்றிய செயலாளர்கள் செழியன், மணிமாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக மயிலம் ஒன்றிய குழு பெரும் தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை வழங்கினார். இங்க இருக்கக்கூடிய அதற்காக நிர்வகிக்கப்பட்டிருக்கக்கூடிய அலுவலகங்களை வச்சு உங்களுக்கு அந்த மாத்திரைகளை வாங்கக்கூடிய வசதியை உள்ளூர் கிராமங்களிலேயே அதை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள். அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் நீங்கள் எல்லோரும் நல்ல முறையில் நல்ல மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய உயர்ந்த எண்ணம். அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த முகாமை ஏற்பாடு செய்திருக்காங்க. இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள. வேப்பூர் அருகே வெறிநாய் கடித்து 7 சிறுவர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள பனையந்தூர் கிராமத்தில் 7 சிறுவர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்ட நபர்கள் நாய் கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கிராமத்தில் அங்குள்ள தெருக்களில் வெறிநாய்கள் அதிகரித்துள்ளதால் இந்த சம்பவம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. கை, கால், தொண்டை, வயிற்று பகுதி என 7 சிறுவர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் வெறிநாய் கடித்து தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது வரை 20க்கும் மேற்பட்ட நபர்கள் அருகாமையில் உள்ள சின்ன சேலம் நயினார் பாளையத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெறிநாய் கடித்து பாதிக்கப்பட்டோரில் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருப்பதால் சுகாதாரத்துறையினர் தற்பொழுது கணக்கெடுக்கும் பணியை தொடங்கியுள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா விஜயகுமார் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கினார். இதில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் விஜயகுமார், ரத்தினவேல், பேரூராட்சி தலைவர் பாபு, ஒன்றிய குழு துணைத் தலைவர் புவனேஸ்வரி செந்தில்குமார், அகரம் ராஜேந்திரன் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்.
நான் நல்லா நவுந்துங்க ஒரே நல்லா நவுந்துங்க அப்படி என்ன பண்ணுவோம் தெரியல நல்லா நவுந்துங்க இல்ல அக்கா தெரியல அவங்க கொஞ்சம் என்ன நவுந்துங்க அவர் தெரியவே இல்லை அக்கா விருத்தாச்சலத்தில் நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திரத்தின் முக்கியத்துவம் குறித்தும் பொதுமக்கள் இடையே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் தலைமையில் இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடியை கட்டியவாறு பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், வாழ்க இந்தியா வளர்க இந்தியா என்ற முழக்கத்தோடு பொதுமக்களிடையே சுதந்திரம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. அய்யனார் கோவில் வீதியில் உள்ள காந்தி சிலையில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக வந்து பாலக்கரை சந்திப்பில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து ஜங்ஷன் சாலை வழியாக ஊர்வலமாக சென்று முன்னாள் முதல்வர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இந்திய தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செய்தனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கத்தின் சார்பில் தாலுகா மாநாடு நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் தாலுகா மாநாடு உளுந்தூர்பேட்டை அன்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில துணைத் தலைவர்கள் சண்முக சுந்தரம், பிரகதீஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இன்டர்நெட் இணைப்பு பெற்ற அனைத்து இல்லங்களிலும் உள்ள ஆண்ட்ராய்டு டிவிகளில் CCL ஆப் மூலமாக 25 OTT சேனல்களை 25 ரூபாய்க்கு புதிய திட்டத்தை அறிமுகம் செய்தனர். மேலும் விஜய் டிவி கட்டண சேனல்களில் விலை உயர்ந்ததை கண்டித்து நிறுவனம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளித்த ஆபரேட்டர்கள் சொந்தங்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஜனநாயக முறைப்படி மாநில நிர்வாகிகள் முன்னிலையில் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. மேலும் மாநாடு சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்து செயலாற்றிய மாவட்ட தலைவர் தியாகராஜன், மாவட்ட செயலாளர் ராஜ்மோகன், மாவட்ட பொறுப்பு செயலாளர் மோகன்ராஜ், மாவட்ட பொருளாளர் தனசேகர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட பொருளாளர் ராஜ்குமார், மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்சார் பாய் மற்றும் அனைத்து தாலுகாவுக்கும் உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செயலாளர் பிரகதீசன் அவர்களும் திருக்குறளுடைய ராஜ்மோகன் அவர்களும் தாலுகா தலைவர்களும் பெருந்திரளாக. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேப்பூர் அருகே வெறிநாய் கடித்து 7 சிறுவர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் மௌன அஞ்சலி ஊர்வலம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.